ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சமாவது நம்ம சேவ் பண்ணணும், கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை நமக்கு இருக்கும். எங்கே ப்ரோ மாத கடைசியில் செலவுக்கே காசு இல்லையே, இதில் எங்கே போய் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கான ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி நம்மளுடைய வரவு செலவுகள் அதில் நோட் பண்ணி தேவையில்லாத செலவுகள் எவ்வளோ பண்ணுறோம், தேவையான செலவுகள் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சி பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் தான் இந்த கைகேபு. இந்த டெக்னிக் பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்லி தராமல் நம்மளுடைய ஃபினான்ஸை பற்றின ஒரு அவேர்னஸை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம ஃபினான்ஸை எப்படி நம்ம சரியாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத இந்த டெக்னிக் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஓகே, இந்த டெக்னிக்கை எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி நம்ம பலனடைகிறது பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், கெட் அ லெஜர். லெஜர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு நோட் புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பட்ஜெட்டிங் ஆப்பாக இருக்கலாம். இதில் உங்களுடைய வரவுகளையும் செலவுகளையும் நீங்கள் தினசரி நோட் பண்ணிட்டே வரணும், அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். கைகேபு ஒரு பழங்காலத்து முறை அப்படின்றனால அது நீங்கள் பேனாவும் பேப்பரும் எடுத்து உங்களுடைய வரவு செலவுகளை நோட் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு வலியுறுத்துது. ரெண்டாவது, கால்குலேட் யுவர் இன்கம் அண்ட் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு, அதில் நீங்கள் நிலையாக செய்யக்கூடிய செலவுகள் என்னென்ன. நிலையான செலவுகள் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சே ஆக வேண்டிய கண்டிப்பான செலவுகள் தான். இது உங்களுடைய வீட்டு வாடகையாக இருக்கலாம், இல்லை மொபைல் பில்லாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் பில்லாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இஎம்ஐயாக இருக்கலாம். இதெல்லாம் மாதம் பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரே மாதிரியான பணம் ஒவ்வொரு மாதமும் வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய இன்கம்லேருந்து இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத உங்கள் லெஜரில் நோட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இன்கம் இருக்கணும், உங்களுடைய ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், அது போக பேலன்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் லெஜரில் நோட் பண்ணியிருக்கணும். மூணாவது, கால்குலேட் அண்ட் ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். நம்மளுடைய செலவுகளெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்காணிக்கணும். அதை 4 முக்கியமான பகுதிகளாக பிரித்து நம்மளுடைய லெஜரில் நம்ம நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட், நீட்ஸ். இது உங்கள் வீட்டுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய க்ராசரிஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா எல்லா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸுமே தேவையான செலவுகளுக்கு கீழே தான் வருது. ஸோ இந்த மாதிரி செலவுகளெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். அடுத்தது, வான்ஸ் அப்படின்றது உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் கிடையாது. இந்த மாதிரி செலவுகள் நீங்கள் பண்ணலனா கூட உங்களால் சர்வை பண்ண முடியும். ஆனால் உங்கள் ஆசைக்காக வேணும்னு நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் தான் இந்த வான்ஸ். உதாரணத்துக்கு, உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் ரொம்ப அதிகமாக காசை செலவு பண்ணுறீங்க, ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிட்றீங்க, எப்பவுமே அதிகமாக ஃபுட் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க, காஸ்ட்லியான க்ளோத்ஸ் தான் போடுறீங்க, பிராண்டடான கேஜெட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலவுகள் எல்லாம், அதாவது உங்கள் ஆசைக்காக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே வான்ஸில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போனா எங்களுடைய ஆசைகளுக்காக நாங்கள் செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் பிரச்சனை தான். அடுத்தது, க்ரோத். இது உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் தான். உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்காக புத்தகங்களை வாங்கி படிக்கிறீங்க, அந்த புத்தகத்துக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜிம் போகிறீங்க, உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு அந்த ஜிம்முக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஜாபில் உங்களுடைய கெரியரில் நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்றக்காக ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை பர்சனலாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே இந்த க்ரோத் அப்படின்ற செஷனில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்தது, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த செஷனில் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு, சடனாக நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம், இல்லை நம்மளோட ஹெல்த் ஸ்பாயிலாக இருக்கலாம், நம்ம ஹெல்த்துக்காக நம்ம அந்த மாதம் செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது நம்மக்கிட்ட கடன் கேட்டிருப்பாங்க, அதுக்காக நம்ம பணத்தை கொடுத்துருக்கலாம், நம்ம வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகிருக்கலாம், இல்லை வெஹிக்கிளை நம்ம சர்வீஸ் விட்டுருப்போம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸை எல்லாத்தையுமே நீங்கள் குறித்து வைங்க. 4வது, மந்த்லி ரிவ்யூ. இப்போ உங்கள்கிட்ட ஒரு லெஜர் இருக்குது, அதில் உங்களுடைய இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது மந்த் எண்டில் அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான செஷன் என்னென்னா உங்களுடைய வான்ஸ் அப்படின்ற செஷன் தான். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் என்னென்ன செலவுகள்லாம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த செலவை நான் பண்ணேன், இது உண்மையிலேயே எனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதில் எந்தெந்த செலவுகளெல்லாம் நான் தவிர்த்திருந்தேன்னா என்கிட்ட காசு மிச்சமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து இந்த செலவுகளெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் குறைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுடைய தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை நான் கம்மி பண்ணி கொஞ்சமாவது காசு உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாவது பணம் நம்ம கையில் இருந்தால் தானே நம்ம சேவ் பண்ணவும் இன்வெஸ்ட் பண்ணவும் நம்மளால் முடியும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த கைகேபு டெக்னிக் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை சரியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தேவையில்லாத செலவுகளெல்லாம் குறையும், சேமிப்பும் முதலீடும் கண்டிப்பாக அதிகரிக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.